வணக்கம். மிக்கி 7 2022 ஒரு புக் பப்ளிஷ் ஆச்சு. செம்ம ஹிட் அது. வார்னர் பிராஸ் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையை உடனே படம் அடாப்ட் பண்ண ரைட்ஸ்லாம் வாங்கி வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பாராசைட் படத்தை டைரக்ட் பண்ண பாங் ஜூன் ஹோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2023-24 இந்த படத்தோட ரிலீஸை பிளான் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி ஒரு வழியாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாவலில் வர ஒரு பொலிட்டிஷியன் கேரக்டரை ட்ரம்போடைய சாயல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியே அமெரிக்கன் மீடியா பல பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் டேரக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது ஒருத்தருடைய ரெப்ரசன்டேஷன் கிடையாது, அந்த மாதிரி உலகம் முழுக்க பல டிக்டேட்டர்ஸ் இருந்திருக்காங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்திருக்காங்க, அவங்களுடைய குறியீடு அப்படின்னு. ஆனால் இந்த நாவல் எழுதப்பட்ட சமயத்தில் அமெரிக்காவில் இருந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டை மனசில் வச்சு சில விஷயங்களை இதோடைய ரைட்டர் எட்வர்ட் ஆஷ்டன் எழுதினதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அது 5 வருஷம் கழிச்சு அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இன்னும் செட் ஆகும் அப்படின்னும் போது நம்ம உலகம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த குறியீடு சட்டையான எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்கி 17 2050 நடக்கிற கதை. ராபர்ட் பேட்டின்சன் தான் மிக்கி. அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ண கடன் வாங்கி அது மொத்தமும் நஷ்டமாயிடுது. கடன் கொடுத்தவன் கொலையே பண்ண ரெடியாக இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள். ஸோ அவங்ககிட்ட தப்பிக்கணும் அப்படின்னா இந்த பூமியிலேயே இருக்க முடியாது. ஸோ வேற ஒரு பிளானட்டுக்கு எக்ஸ்பெடிஷன் பண்ணுற ஒரு டீம் ஒன்று கிளம்புறாங்க, ஒரு பொலிட்டீஷியனுடைய தலைமையில். ஸோ அங்கே வேலைக்காக சைன் அப் பண்ணி உள்ளே போயிடுறாரு மிக்கி. அந்த மொத்த மிஷின்லையும் இவர் மட்டும்தான் எக்ஸ்பேண்டபிள் அப்படிங்கிற ரோல். ஆனால் சில்வஸ்டர் ஸ்டாலோன் நடித்த மாதிரியான மாசான ரோல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட பரிசோதனை எலி மாதிரி தான் இந்த எக்ஸ்பேண்டபிள் வேலை செய்யணும். உயிருக்கு ஆபத்தான எல்லா வேலைகளையும் மிக்கி செய்கிறாரு, செத்து போகிறாரு. திரும்ப அவரை அதே மெமரிஸோட பிரிண்ட் பண்ணி திரும்ப உயிரோட கொண்டு வராங்க, திரும்ப வேலை வாங்குறாங்க, திரும்ப சாவறாரு. இப்படியே 16 மிக்கிஸ் செத்து விளையாட 17வது மிக்கி செத்துட்டாருன்னு நினைக்கும் போது அவர் உயிரோட வந்துடுறாரு. அவர் செத்துட்டாருன்னு நினச்சி 18வது மிக்கியை வேற பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சிடுறாங்க. ஒரே நேரத்தில் ஒரே ஆளுடைய 2 வெர்ஷன்ஸ் இருந்தால் 2 பேருமே அழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் சட்டம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மிக்கியை சுற்றி நடக்கிற பொலிட்டிக்கல் பஃபூனரிலாம் என்னென்ன, கென்னத் மார்ஷலுங்கிற பொலிட்டீஷியனும் அவனை சார்ந்த ஆட்களும் பண்ணுற அராஜகங்கள் ஐச்சாட்டியங்கள் என்ன, புது பிளானட்ல இவங்க சந்திக்கிற ஆபத்துகள் என்ன, மிக்கி 17 and 18 2 பேரும் உயிர் பழிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த படம். சாரி ஐ டோன்ட் நோ யுவர் கேம் அப்படின்ற ஒரு மீம் வரும் இல்லையா, இந்த படத்தில் ராபர்ட் பேட்டின்சனுக்கு நான் அந்த மீமை டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா அவர் இப்படியான ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது எனக்கு இந்த படத்தில் தான் தெரியுது. அப்பாவியான ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆகிற நைவான மிக்கி 17, அக்ரெசிவான அதிரடியான மிக்கி 18 2 வெர்ஷன்ஸுக்கும் இவர் காட்டியிருக்கிற வித்தியாசம் செம்மையாக இருந்துச்சு. இதில் ஒரு கேரக்டருக்கு ஜிம் கேரியை வேற இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டாராம். சூப்பரில். படத்தோடைய அடுத்த மெயின் கேரக்டர்ஸ் மார்க் ரஃபலோவும் அவர் ஒய்ஃபாக வர டோனி கொலட்டும் சுயநலமான கன்னிங்கான அபத்தமான பவர் கப்பலா அரசியல்வாதிகளா இவங்க 2 பேரும் என்டர்டெய்னிங்கான கேரிகேச்சர்ஸாக படம் முழுக்க வராங்க. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரே கேரக்டர் மாதிரின்னு கூட இயக்குனர் சில இடங்களில் சொல்லியிருக்காரு. ரஃபலோ பாடி லாங்குவேஜ் மாற்றி, கெட்டப்பை மாற்றி, ஏன் வாய்ஸை கூட சில இடங்களில் மாற்றி அந்த கேரக்டராகவே தான் தெரிகிறாரு. ஃப்ரெண்ட் கேரக்டரில் வர ஸ்டீவன் யூன், கேர்ள் ஃப்ரெண்டாக வர நயோமி ஆக்கி, ஏஜென்ட்டாக வர ஆனா மரியா, வில்லன் கூடவே வர எல்லாத்தையும் வீடியோவில் ஷூட் பண்ணுற சர்ச் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர்னு ஒவ்வொரு கேரக்டரும் ஆக்டரும் ஸ்கோர் பண்ணுறாங்க. நயோமி ஆக்கி கோபத்தில் ரஃபலோவை திட்டுற அந்த ஒரு சீன் பர்டிகுலராக செம்மையாக இருந்துச்சு. மிக்கி 7 17 மாற்றினதோட மட்டும் இல்லாமல் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் பொலிட்டிக்கல் சட்டையர் எலிமெண்ட்ஸை போட்டு பிரசன்ட் பண்ணியிருக்காரு பாங் ஜூன் ஹோ. கேபிட்டலிசம், உழைக்கிற வர்க்கத்தோடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன், அவங்களுக்கான உரிமை, மனுஷங்க புதுசாக வேற ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை ஆல்ரெடி அங்கே இருக்கிற உயிர்களை மதிக்காமல் அந்த இடத்த சொந்தம் கொண்டாடுற விதம்னு எப்பவுமே ரெலவெண்டான விஷயங்களை பேசுனது மூலமாக கன்சிஸ்டண்டாக படம் நம்மளை மைண்ட் லெவல்லையும் என்கேஜ் பண்ணுது. புது பிளானட்ல இருக்கிற கிரீச்சர்ஸ் அதுங்களை வச்சு சொல்ல வந்த ஒரு மெசேஜும் நல்லா இருக்கு. அந்த கிரீச்சர் டிசைனோட சேர்த்து மொத்த படத்தோடைய விஎஃப்எக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு டெக்னிக்கலி செம்ம சாலிடான ஒரு படம். அண்ட் இவ்வளோ அரசியல் பேசினாலும் மொத்த படமும் ஒரு டார்க் ஹியூமர் தான். மிக்கி கேரக்டருடைய அறிமுகம், வாய்ஸ் ஓவர், அவர் அப்படியே விட்டுட்டு போற ஃப்ரெண்டுன்னு முதல் ஃப்ரேம்லேருந்து கிட்டத்தட்ட ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தோட சைக்கிளாக தான் அடுத்து வர போற ஈவெண்ட்ஸும் இருக்க போகுதுங்கிற மாதிரி ஹிண்ட் பண்ற கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் ஹியூமர் நிறைஞ்சிருக்கு. சிச்சுவேஷன்ல இருக்கிற ஐரணி, அபத்தம், கேரக்டர்ஸோடைய சுயநலம், லீட் கேரக்டருடைய சஃபரிங்னு எந்த ஸ்பேஸையும் விட்டு வைக்காம எல்லா இடத்துலையும் காமெடியை கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுவே படத்துக்கு ஒரு வகையில் டிராபேக்காகவும் இருக்கு. பேசப்படுற விஷயங்கள்லாம் அன்றாட மக்களை பாதிக்கிற சீரியஸான மெசேஜாக இருந்தாலும் அதை ரொம்ப லைட் ஆக்கி ஹியூமரைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதோடைய சீரியஸ்னஸ்ங்கிறது டைல்யூட் ஆகுது. தென் மிக்கி 18 கேரக்டர் திடீர்னு மனசு மாறுற விதம், நாஷா நல்லவங்களா கேட்டவங்களான்னு கடைசி வரைக்கும் சொல்லாமல் விட்டது, ஏஜென்ட் கேரக்டர் அப்படியே டீலில் விட்டு போனதுன்னு சில ஓட்டைகள் அப்படியே தான் இருக்கு. லாஸ்ட் அரை மணி நேரத்தோடைய கேஆஸும் இன்னும் சிறப்பாக ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கலாம். அண்ட் இது மட்டும் தான் நல்ல பொலிட்டிக்கல் சடையரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்படியான பாலிடிக்ஸை இதை விட எஃபெக்டிவாக ஹியூமரஸாக காட்டின பல படங்கள் இருக்கு. எனக்கு இந்த டோன்ட் லுக் அப் மாதிரி சில படங்கள் ஞாபகம் வந்துச்சு. மொத்தத்தில் இந்த மிக்கி 17 அவ்வளோ யூனிக்காக ஃபீல் ஆகலனாலும் பொலிட்டிக்கலாக பார்க்குறவங்களுக்கு அட்டகாசமான பொலிட்டிக்கல் சடையராகவும், நல்ல படங்களை தேடுறவங்களுக்கு ஹியூமரஸான ஸ்மார்ட்டான ஒரு படமாகவும் இருக்கும். ஆனால் பாரசைட் மாதிரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. மற்றபடி ட்ரை பண்ணுங்க. படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்த ஐமேக்ஸ் வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. பட் ஐமேக்ஸில் தான் கண்டிப்பாக பார்க்கணும்னு இல்லை, நல்ல தியேட்டரில் பார்த்தா போதும். அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் சர்டிஃபைட் A. மைண்ட் இட்.